என்றும் உள்ளது. ராஜாதி ராஜனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் வந்திருக்கிற நாம் யாரையும் பார்க்காதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நான் வேதத்துல போடப்பட்டிருக்கிற மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல இப்படியாக, என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் ஒருவனப்பட்டாலும் கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். முழு மனதோடு தேடுவர்களுக்கு கர்த்தர் தென்படுகிறவராய் இருக்கிறபடியினால உண்மையோடு தேடுகிற ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிறைய நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அதை நன்றி சொல்லி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையில கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திரும்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது. ஆணிகள் காலில் அடிக்கப்பட்டது என் பெயர் காயன்றோ, ஆணிகள் கால்களில் அடிக்கப்பட்டது என் பெயர் காயன்றோ, சிலுவையின் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறதே, சிலுவையின் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறதே. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது. வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து வீழாமல், வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து வீழாமல், தாங்கி நடத்தலை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே, தாங்கி நடத்தலை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறதே. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆமென், நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது. பாவியாம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது, பாவியாம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது ஜீவன் தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறதே, ஜீவன் தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறதே. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும், ஆமென், நாவும் போதாது, நாளும் போதாது, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆமென். முள்முடி சூடி தொங்கப்பட்டது என் பெயர் காயன்றோ, முள்முடி சூடி தொங்கப்பட்டது என் பெயர் காயன்றோ, ஒவ்வொரு நாளும் நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறதே, ஒவ்வொரு நாளும் நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறதே, ஒவ்வொரு நாளும் நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறதே, ஒவ்வொரு நாளும்
ஆமே நானா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோளுல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோளுல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் தோளுல குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோளுல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோளுல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோளுல உற்சாகமாய் ஆனா தெரியும் நான் உங்க தோளுல வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை அப்பா வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோளுல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோளுல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் திரும்ப சொல்லுமா ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோளுல நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோளுல 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோளுல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோளுல அப்பா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோளுல ஹalleluya thank you Jesus ஒண்ணே ஒண்ணுதான் தெரியும் அவர் நம்ம தோள்களில் தூக்கி சுமக்கிறவர் ஹalleluya 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 நெருக்கத்தில் எல்லாம் நமக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார் இடுக்கமான ஸ்தோத்திர சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார் யோசிச்சு பாருங்களேன் எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை எப்படி இந்த பாதையை கடக்க முடியும்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார் என் தோள்களிலோடு நான் சுமக்கிறேன் ஹalleluya thank you Jesus ஹalleluya 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 ஆராதனை என்பது தேவ சமூகத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும் ஹalleluya கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு முழுமையா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஆராதனைனா என்ன இயேசுப்பா ஆராதனைனா என்ன ஜெபம்னா என்ன உங்களோட கூட பேசுகிறதுனா என்ன ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்க அப்பான்னு சொல்லி தேவ சமூகத்துல எங்கெங்கேயோ போய் நம்ம ஸ்தோத்திர சுற்றி திரிகிறோம் இந்த ஒரு நாள் நம்ம தேவ சமூகத்துல வந்து அவர் ஆராதிக்கிறோம் அதுலயும் தேவனை பிரியப்படுத்தலைன்னா நம்ம கிறிஸ்தவர்களா இருப்பது எப்படி கூடுதல காரியமா இருக்கிறது தேவ சமூகத்துல ஒரு மனதோடு கூட தோள்களில தூக்கி சுமக்கிற ஒரே ஒரு தேவன் மற்ற தெய்வங்கள் எல்லாம் மற்றவங்க தூக்கி சுமக்கிறாங்க அவர் சொல்லுகிறார் உன் பாரத்தை என் மேல வைத்து விடு தேவ சமூகத்துல அவர் ஆராதிக்கிறவே எப்படி தெரியுமா சொன்னோம் நம்முடைய கண்ணீர் வேதனை போராட்டம் பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல வச்சுட்டு என்னை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறபடியினால என்னை ஆதரிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறபடியினால இன்றைக்கு நான் ஆராதிக்கிற வேலையில் அவர் எனக்கு ஜெயத்தை தர வல்லவரா இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட ஆபிரகாம் விசுவாசத்தான் கர்த்தர் அதை மீதியாக எண்ணினார். அப்ப நம்ம விசுவாசத்தை செய்ய மாட்டாரா? நம்ம ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம் சொல்லும்போது சொல்லல, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய சந்ததியை சொல்லி அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். தேவ வல்லமை நமக்குள்ள வெளிப்படுகிறதா இருக்கிறபடினால கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல ஆவியானவருக்கு இடம் கொடுங்க.
ஒரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஸ்தோத்திரம் நீங்க ஒப்படைக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை வரும், அந்நிய பாஷையில பேசுறோம். முக்கியமான ஒண்ணு, அந்நிய பாஷைகளால தேவனை ஆராதிக்கிறோமே தவிர, பவுல் சொல்லுகிறார் அந்நிய பாஷையில சபைகளில் எல்லாரும் பேசலாம், 2-3 பேர் பேசலாம். ஆனால் அந்த வார்த்தையை வியாக்கியானம் பண்ணுகிறதிலே நான் தேறினவனா இருக்கணும் என்று சொல்லி நம்ம பிரயாசப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அந்த வரைத்த தேவனை கேட்கணும். ஆண்டவரே என்னோடு பேசுங்க டாடி, அப்பா என்கிட்ட பேசுங்க ஆவியானவரே. தேவ சமூகத்தை நிரம்புவது என்பது தேவனுக்கு நம்ம முழுமையா ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு ஆதி காலத்துல இருந்த சபையில இருந்த எழுப்புதல் இன்றைக்கு எங்குமே கிடையவே கிடையாது. ஆண்டவரை துதிக்கிற வேலையில ஸ்தோத்திரம் கையை தட்டி பாடும் பொழுதே ஆவியானவர் இறங்குகிறவரா இருந்தார். இன்றைக்கு ஏன் ஒருமனப்பாட்டு சபையில இல்ல, ஜபம் இல்ல, நம்ம ஒற்றுமை ஸ்தோத்திரம் இன்றைக்கு குலைந்து போகிறதா இருக்கிறது. நம்ம ஒன்று சேரும் பொழுதுதான் எரியும் அதில் உடைகிறதா இருக்கிறது. எல்லாரும் ஒரு மனதோடு கூட துதித்தார்கள். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினவராய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு மனதோடு உபவாசித்தார்கள். யூத ஜனத்தை கர்த்தர் மீட்டெடுத்தவராய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு மனதோடு கூட தேவனுக்காக நின்றார்கள். கர்த்தர் கானானை அவர்கள் சுதந்திரிக்கும்படியாக செய்தார். அப்ப நம்ம ஏன் ஸ்தோத்திர ஒரு மனம் நமக்குள்ள இல்ல? ஆவியானவர் உள்ள இல்ல. ஆவியானவருடைய ஸ்தோத்திரம் வருகை எதிர்பார்க்கணும். யார் வந்தாலும் வரலனாலும் கர்த்தர் இங்க உலாவிக் கொண்டிருக்கிறது நிச்சயம். நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா கர்த்தரை ஆராதிக்க சொல்லுவது முன்னாடியே வந்துருவார். என்னை ஆராதிக்க என் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வியாதியிலெல்லாம் விடுதலை தந்தாரு, போராட்டத்துல எல்லாம் நம்ம விடுவிச்சாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நம்முடைய ஆத்மா நன்றி சொல்ல சொல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை பெருக பண்ண வல்லவரா இருக்கிறார். இவ்வளவா நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். எவ்வளவா என்று கணக்கிடவே முடியாத ஒரே ஒரு தெய்வம். ஹல்லேலூயா, thank you Jesus. ஹல்லேலூயா, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே கடமைக்காக வந்து கடமைக்காக அந்நிய பாஷையில் ஆராதிச்சு கடமைக்காக நானும் ஆண்டவரே ஏசப்பா நேரத்தை வீணாக்க விரும்பலப்பா. எனக்குள்ள ஒரு ஒருமன பாட்டின் ஆவியை தாங்க. என் சபைக்குள்ள ஒரு ஆத்தும பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. ஜபிக்கிறவரை ஆத்துமாக்களை ஏற்படுத்துங்க, துதிக்கிற ஆத்துமாக்களை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நாளுக்கு நாள் நாங்கள் இப்படியே இருப்பது வீணாய் போய்விடும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணிடலை உண்டாக்கினால் உன் கண்ணை பிடிங்கி எறிஞ்சிட்டு பரலோகத்தில் வருவது மேலாய் இருக்குமே என்று சொல்லி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கிருபையினால் அவனை முடிசூட்டுகிற ஒரே ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. பொண்ணையும் கேட்கல, பொருளையும் கேட்கல, உள்ளத்தை மாத்திரமே கேட்கிற தேவனா இருக்கிறார். நன்றி உள்ள இதயத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு